மனோஜ் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆண்டவா, இது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சேன். நான் இந்த மாதிரி ஒரு துயரம் இருந்துவிட்டது. எனது நண்பர் மனோஜ் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாரு. கூடு, இன்னைக்கு என்ன படம் பார்த்தா, எந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ண போறேன். அதுல உனக்கு ஒரு மெயினான கேரக்டர், நான் அது கேரக்டர் யோசிக்கும் போதே உன்னை பத்தி தான் யோசிச்சு வச்சேன். கூல் சுரேஷ்க்கு இந்த படத்துக்கு அப்புறம் வேற லெவல்ல போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் இன்னமும் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. 1999 நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது தாஜ்மஹால் படம் ரிலீஸ் ஆச்சு. திருப்பாச்சி அருவால தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம்பத்த புள்ளைன்னு தெரிய வைப்போம் வாடா வாடா அப்படின்னு அவருக்கு அந்த பாட்டு. இன்னைக்கு 48 வயசுல பாரதி ராஜா சாருக்கு இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம். அப்புறம் இன்னைக்கு காலையில கூட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் மனோஜ் அவர்களோட இறுதி சடங்குல கலந்துட்டு இருக்காரு. வரவேற்கத்தக்கது. ஆனா சில பேர் இதை அரசியல் ஆக்கிட்டாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரோட சாவுக்கு விஜய் சார் போல, ஆனா இதுக்கு மட்டும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தாங்க. இப்பவும் சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் எப்பவுமே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட மனசுல குடியிருக்கிறவர் தான் விஜய் சார். அதனால அவர் எப்பவுமே பாகுபாடு பார்க்க மாட்டாரு, ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டாரு. எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் கலந்துப்பாரு. இப்போ ஷூட்டிங்லையும் சினிமாவிலையும் அரசியல்லையும் இருக்கிறதுனால அவரால் எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள முடியல. அதுதான், தயவு செஞ்சு இந்த விஷயத்த அரசியலாக்காதீங்க. அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளரோட நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாததுக்கு ஷூட்டிங்கிறது ஒரு காரணமா இருந்ததாக கேள்விப்பட்டேன். என்னைக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் நம்ம கூட தான் இருக்கிறாரு. தயவு செஞ்சு இதை ஒரு இஷ்யூ ஆக்காதீங்க. அதே மாதிரி மனோஜ் அவர்கள் எந்திரன் படத்துல ரஜினி சார் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாங்க. இன்னொரு எந்திரனா நடிச்சவரு நம்ம மனோஜ் அவர்கள் தான். அந்த ஸ்டில்லாம் எனக்கு அமுச்சு வச்சாரு. பார்ப்பா, ரஜினி சாருக்கு நான் தான் டூப் போட்டேன் அப்படின்னு சொல்லி. இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். எந்திரன் படத்துல ரஜினி சாருக்கு எந்திரனாக நடித்தவர், அதாவது டபுள் ஆக்ஷனா வரும்போது அதை நடித்தவர் நம்ம மனோஜ் அவர்கள் தான். இப்படி ஒரு நடிகனாக நம்ம ஒரு டைரக்டரோட பையன், பாரதி ராஜா சார் பையன் அப்படின்ற ஒரு கர்வம்லாம் எதுவும் இல்லாம, எதுவாக இருந்தாலும் இறங்கி சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்தவர் தான் மனோஜ் அவர்கள். அவர்கள் இன்று இல்லை அப்படின்றது ஒரு பெரிய துயரமான சம்பவம் தான். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்.